பாரதிய ஜனதாவுடைய தலைவரும் அண்ணாமலைனா ஒரு நம்பிக்கை நாயகனமான அருமை அண்ணன் திரு அண்ணாமலை அவர்களை உங்களுடைய பலத்த ஆலோசனையிலேயே சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஒரு பெரிய சரித்திரம், அரசியல் புரட்சி மதுரை மத்திய தொகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். 1997 உள்ளத்தை அள்ளித்தா என்கின்ற ஒரு படத்தை அண்ணன் சுந்தர்சி அவர்கள் எடுத்தார். திரைத்துறையில 28 ஆண்டுகளை தாண்டி இன்னும் மக்கள் விரும்பக்கூடிய அற்புதமான படங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு நேரத்தில் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார். நாம் நேரடி அரசியலுக்கு போகணும். மாநகராட்சி மோசமாக இருந்தால் நான் எப்படி எம்எல்ஏவாக பொறுப்பேற்க முடியும் என்று சொன்னார். அருமை சொந்தங்களே, இவருடைய கைத்தடி, இவருடைய அடியாளாக இருப்பவர் தான் இந்த பொன் வசந்த், மதுரை மேயருடைய கணவராக இருந்தவர். மதுரை மேயர் என்ன பண்ணாங்க? 2022 பொறுப்பேற்று அக்டோபர் 2025 பதவியிலிருந்து வெளியே வந்து மதுரைக்கு இன்னைக்கு ஒரு மேயர் கூட கிடையாது. ஏன் மேயர் இல்லைங்க? 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததற்காக மேயர் ராஜினாமா செய்து மேயர் இல்லாத ஒரு மாநகரமாக மதுரை இருக்கு. என்ன கணவர் பொன் வசந்த் ஒரு பெரிய ஆளா போய் பார்த்து, ஐயா உங்களுக்கு சொத்து வரி உயர்த்த மாட்டோம், உங்களுக்கு உயர்த்தாம இருக்கிறதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் சைட்ல பணம் கொடுங்க. பணத்தை வாங்கி 200 கோடி ரூபாய் மோசடி செய்து சொத்து வரியை வந்து நம்மை போல் சாமானிய மனிதர்களுக்கு ஏத்துனாங்க, பெரிய முதலாளிக்கு ஏத்துல. அதுல வந்திருக்கக்கூடிய ஊழல் மட்டுமே 200 கோடி ரூபாய். அதனாலதான் மதுரை மேயருடைய கணவர் பொன் வசந்த் ஐயா அது மட்டுமில்ல, கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் அடுத்த கம்பெனி பாருங்க, கைது. ஆனா இந்த பொன் வசந்த் மட்டுமே காவல்துறை ஆகஸ்ட் மாசம் கைது பண்ணும், அக்டோபர் மாசம் வெளியிட்டுரும். நீங்க எல்லாம் கோபத்தில் இருக்கிறீங்க, உங்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக மதுரை மேயருடைய கணவரை கைது செய்து ஆகஸ்ட்ல கைது செய்து அக்டோபர்ல வெளியே வந்தார். அதைத்தானே சுந்தர்சி என்ன கேட்கிறார். சுந்தர்சி என்ன வேற என்ன கேட்கிறார்? ஐயா இவ்வளவு பேசுறீங்களே, மக்களுக்கான அடிப்படை விஷயத்தை ஏன் செய்யவில்லை என்று தானே கேட்கிறார். வேற என்ன கேட்கிறாரு? உங்களுடைய குரலாகத்தானே பேசுறார். இவரை பத்தி என்ன? ஓ வெளியூர்ல இருந்து வந்துட்டாரு. ஐயா மதுரை நகரத்துக்குள்ள வந்து ஒருவன் தன்னை மதுரைக்காரன் என்று சொன்னால் அது உங்களுக்கு பெருமை, எனக்கு பெருமை, எல்லோருக்கும் பெருமை. நான் பார்க்கிறேன் உங்களுடைய நகரக்கு ஒரு மனிதன் என்று உங்களை தன்னை தாயாக சகோதர சகோதரியாக ஏற்றிக்கொண்டு நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ அதே போல தன்னை மாற்றிக்கொண்டு உங்களுக்காக உழைப்பதற்காக ஒரு மனிதர் மதுரை மாநகரில் மத்திய தொகுதியில உங்களுடைய வேட்பாளர் என்று கொண்டிருக்கின்றார். ஐயா பிடிஆர் அவர்களே, நீ உள்ளூர்காரர் சொல்றீங்க. உங்களுடைய தந்தையார் மிகப்பெரிய மனிதர், அவரை பத்தி நாங்க யாரும் தப்பா பேச மாட்டோம். அற்புதமான மனிதர், மதுரைக்கு நிறைய செஞ்சிருக்காருங்க, அவரை பத்தி யாரும் தப்பா பேச மாட்டோம். இலக்கியன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜெய்பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஜெய்பாலாஜி யாருன்னா பிடிஆர் அவருடைய உதவியாளரா இத்தனை காலம் இருந்தார். பல கோடி ரூபாய் கொள்ளையடித்ததற்காக அவரை பேரை பயன்படுத்தி டெண்டர்ல கொள்ளையடித்ததற்காக இந்த ஜெய்பாலாஜியை பதவி விட்டு நீக்கிட்டாங்க. இலக்குவனும் அதே செய்ததற்காக இன்னைக்கு இந்தியா விட்டு வெளியே ஓடி போயிட்டார். இலக்குவன் இந்தியால கிடையாது. 2 பேர்த்த கூட வச்சுக்கிட்டு சுத்தத்தை பத்தி இவரு நம்ம கிட்ட பேசுறாரு. காவல்துறை நண்பர்கள்ட்ட நான் கேட்கிறேன், ஐயா இலக்குவன் எங்கயா போனார்? நீங்க தொலைவலியா? அண்ணன் பிடிஆர் அவர்களே பதில் சொல்லுங்க. இலக்குவன் எங்க போனார்? ஜெய்பாலாஜி எங்க போனார்? முதல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்க சுத்தம் பண்ணிட்டு அண்ணன் சுந்தர்சி அவர்களை பற்றியோ இன்னொரு பற்றி பேசுவதற்கோ நீங்க அரசியலுக்கு வாங்க. அருமை சொந்தங்களே, இவரெல்லாம் ஒரு நூலுக்கு கூட இருக்கக்கூடிய உதவியாளர். அவரை வைத்து பணம் சம்பாதிப்பதை முழுநேர வேலையாக வைத்திருந்தார். ஐயா பிடிஆர் அவர்களே, மறுபடியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்க சேவை செய்ய ஒருத்தர் வந்திருக்கிறாங்கன்னா கேட்ட கேள்விக்கு பதில். அது மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரை அந்த கோவிலுடைய பரம்பரை ட்ரஸ்டியா நீங்க தான் இருக்கிறீங்க. நீங்க தான் இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பம் தானே பரம்பரை ட்ரஸ்டி. இவர் என்ன கேட்கிறாரு? ஐயா கோயிலுக்கு போறவங்க ஒரு பாத்ரூம் வேணும், ஒரு டாய்லெட் வேணும், போற ரோடு சுத்தமா இருக்கணும், குப்பை இல்லாம இருக்கணும். அதை பார்த்து விட்டு மீனாட்சி அம்மனை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு பக்தனாக கேட்கின்றார். அதுக்கும் பதில் என்னன்னா, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, என் பரம்பரை யார் தெரியுமா, நாங்கெல்லாம் யார் தெரியுமா? இதெல்லாம் எப்படி சொந்தங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க அப்பா நல்லவருங்கிறதுக்காக இவருக்கு நீங்க 2 முறை ஓட்டு போட்டீங்க எனக்கு தெரியுங்கம்மா. அவருடைய தந்தை நல்லவர் என்கின்ற ஒரே காரணத்திற்காக 2 முறை நீங்கள் வாக்களி, அது போதுங்கம்மா. அப்பாக்காக 2 முறை பையனுக்கு கொடுத்து, ஆனால் இந்த முறை மாற்றம் வேண்டும் என்பதில் நீங்கள் தெளிவாக மறுபடியும் நான் சொல்றேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மாநில அரசு கோயம்புத்தூருக்கு மட்டும்தான் மெட்ரோ வேண்டும் என்று கேட்டது. கோயம்புத்தூருக்கு எழுதின கடிதத்துல ஒப்புக்கு சப்பானியா மதுரைக்கு ஒரு மெட்ரோ கொடுங்கன்னு எழுதியிருந்தாங்க. அது எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, இதை ஆங்கிலத்தில் படித்து விட்டு தமிழ்ல சொல்றாங்க.
As regards Madurai Metro Rail project, it is stated the proposal has been examined. As per CMP of the project duly approved by state government, it has been mentioned that the current ridership is justifiable for BRTS. அதாவது மாநில அரசு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வேணும், அப்படியே மதுரைக்கு ஒரு மெட்ரோ கொடுங்க. ஆனா மதுரையில இன்னைக்கு நாங்க போட்டிருக்கக்கூடிய திட்டத்தின்படி மெட்ரோ ஒத்து வராது, எங்களுக்கு பிஆர்டிஎஸ் பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கொடுங்க அப்படின்னாங்கம்மா. ரோட்டில் பஸ் போறதுக்கு மட்டும் ஒரு ரோடு, அங்கே யாரும் டூ வீலர்லாம் போகக்கூடாதுங்கம்மா, அது பேர் பிஆர்டிஎஸ். அகமதாபாத்தில் சில ஊரில் இருக்கு. வேகமாக பஸ் போகிற திட்டத்தை கொடுங்க. இதுதான் இந்த எழுதின லெட்டரில் பேரா 5.2.5ல மாநில அரசு எழுதிய கடிதத்தில் அவங்க சொல்லவே, மதுரை மெட்ரோ சாத்தியம் இல்லை, எங்களுக்கு பிஆர்டிஎஸ் கொடுங்க. ஒப்புக்கு சப்பானியா மட்டும்தான் பேசினாங்க. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், மே 4ஆம் தேதிக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இவர்கள் கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை திருத்தி எழுதி, அம்மா இந்த ரிப்போர்ட்டை தப்பு, மத்திய அரசு நிராகரிக்கல, இந்த கடிதத்தை அனுப்பி அண்ணன் நீங்க கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுங்க. ஆனால் அரசியல் இருப்பவர்கள் அதிகம் வெளிப்படையாக பேச முடியாது. அப்ப எதுக்கு எம்எல்ஏவா இருக்கிறீங்க? புலம்பெயர்க்கா இருக்கிறீங்க? ஐயா இவர் நல்ல நிதியமைச்சரா நல்லா தான் இருந்தாரு. நானும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இவர் பேசின ஆடியோ ஒண்ணு லீக் பண்ணி விட்டுட்டேன். 30 நிமிஷம் பேசிட்டே இருக்காரு. ஐயா நான் பாதி தான் பண்ணேன், 10 நிமிஷம் மட்டும் தான் நான் போட்டேன், 20 நிமிஷம் கிட்ட நான் போடல. அது போட்டா பெரிய அரசியல் பிரச்சனை ஆயிரும். அதுல ஒரு சொல்றாரு, என்ன அவனுக்கெல்லாம் முட்டாள் பயலு, திமுக பையனும் மருமகனும் 30,000 கோடி சம்பாரிச்சுட்டான் அப்படின்னு இவர் பாட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசின ஆடியோ எடுத்து போட்டேன். உன்னை ஸ்டாலின் ஐயா தம்பி உனக்கு நிதி அமைச்சர் இல்ல, உன்னை ஐடி அமைச்சர் அங்க அனுப்பிட்டார். அதன் பிறகுதான் இந்த புலம்பலை ஆரம்பித்திருக்கின்றார். மதுரைக்கு எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் நினைத்த எதையும் என்னால் செய்ய முடியலனா எதுக்கு அந்த கட்சியில இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்களால செய்ய முடியல, எதுக்கு திமுக இருக்கிறீங்க? மேயரோட கணவர் உங்க ஆளு ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டாரு, எதுக்கு கூட வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய பிஏ உங்களுடைய ஆளு ஐடிவிங்க இந்த பையன் எல்லாரும் இன்னைக்கு அப்ஸ்காண்டிங்ல இருக்கிறாங்க, எதுக்கு நேர்மைன்னு நீங்க பேசுறீங்க? நீங்க தாய்மார்கள் பேச சொல்ல மாட்டீங்க, உண்மை மட்டும் தான் சொல்லுங்க. தாய்மார்களை நீங்க சொல்லுங்க. வளைகுடால போர், அம்மா கேஸ் போய் கோபாலபுரத்துல போய் பரிச்சாமா கொண்டு வர முடியும்? அது சவுதி அரேபியால இருக்குது, கட்டாரில் இருக்குது, அங்கிருந்து கொண்டு வர. இந்தியால கேஸே இல்லை. பாகிஸ்தான்ல 40% பெட்ரோல் விலை ஏற்றி இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கால 30% ஏற்றி இருக்கிறாங்க. ஒரு பைசா பெட்ரோல் விலையை ஏத்தாம உங்களை எல்லாம் மோடி அரசு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டிலேயோ கை காலில் உளுந்து ஒரு எண்ணெய் கப்பலை எப்படியோ கடக்க வச்சு இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து சிலிண்டரை கொண்டு வந்து நீங்க புக் பண்ணோன்னு 8வது நாள் உங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு நாங்க போயிடுறோம். உங்களால செய்ய முடியல, செய்யறவங்களும் ஏன் இப்படி தடுக்கிறீங்க? எங்கேயாவது சிலிண்டர் தடுப்பானா? வணிக சிலிண்டர் ஒரு 3-4 நாள் இருந்த பிரச்சனையும் சரி பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம